நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ, நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க தயவுதா, உங்க கிருபைதா, உங்க தயவுதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ, நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க தயவுதா, உங்க கிருபைதா, உங்க தயவுதா. தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. மறுபடியுமாய் ஒரு விசையாய் ஒரு ஊழியக்காரனை எழுப்பத்தக்கதாக நீர் சித்தம் கொண்டிருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். இது பழுதற்றவன் என்று வேதம் சொல்லுகிறதே ஜோனாத்தானே, இது பழுதற்றவனாய் தேவ சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. இது கர்த்தருடைய ஆவியானவர் மகனுக்கு துணையாய் இருங்க அன்று தாவீதுக்கு ஒத்தாசை செய்தது போல ஆண்டவரே, மகனுக்கு ஒத்தாசை செய்யத்தக்கதாக நீர் கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இணைத்து விடுவோம் ஆண்டவரே, எங்களை உம்மோடு கூட இதோ இன்பத்தை காணத்தக்கதாக என்று இதோ இந்த நாளிலும் மகனை எழுப்பி கொடுத்த கிருபைகளுக்காக தேவன் தாமே இதோ உதவி செய்ய போகின்ற மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஒரு விசையாய் ஜோனாத்தானை ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் மகனுக்கு துணையாயிருங்க. பிதாவின் சித்தமும் குமாரனுடைய செயல்களும் மகனுக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும். தேவன் துணை செய்து பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்கிறது காரணம் யாரு? ஏன்னா அவர் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணாராம்? நம்முடைய பாவத்தை பாவியின் மேலே இந்த அன்போ ஒன்னும் புரியலையே, சித்தமே என் மேல் வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மேலே இந்த அன்போ ஒன்னும் புரியலையே, சித்தமே என் மேல் வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உம்மோடு நான் வாழக்கூடுமோ? பாவி எங்க மேல அன்பு வைத்தாண்டு நாங்கள் என்னத்தை ஆண்டவர் உமக்கு செஞ்சோம்? உம்மை விட்டு தூரமா போனது ஆண்டவர் எங்களுடைய. ஆனா எங்களை செடி வந்து இசப்பா எங்களை மீட்டு எடுத்து எங்களை ரத்தத்தினால கழுவி ஆண்டவர் எங்களை இழுத்திருக்கிறீர் ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவரே ஏசப்பா அவங்க இருதயத்தில் பேசத்தக்கதாக ஆண்டவரே ஏசப்பா நாங்களெல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பேசும்போது ஆண்டவரே எங்களோடு நீர் இருந்து பேச போறே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வசனத்தை ஒண்டி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவருடைய யாருடைய நீதியை தேட சொல்றாரு?
நம்மளுடைய நீதியில மனுஷனுடைய நீதியும் இல்லை. யாரோட நீதியை? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட சொல்லியிருக்காரு. நம்ம எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஆனால் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிறவங்களை யாரெல்லாம் திரும்ப தேடும்? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 13வது அதிகாரம். வியாபாரிக்கு மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்ப. நம்மள யாரு? நல்ல முத்துக்களா இருக்கும். நம்ம நல்ல ஒரு பொக்கிஷங்களா இருக்கும். நம்ம ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒச்சங்களா இருக்கிறோம். நம்ம தேவனை தேடுவோமா? நல்ல முத்துக்களாய் தேவன் நம்மளை தேடி வந்தது போல நம்ம அவரை தேடணும். ஏன்னா நம்மளை மதிச்சு நம்மளை ஒரு ஆளா நம்மளை தேவ ஆவியானவர் நம்மளை இங்கே எடுத்து வந்திருக்கா. இங்கே வந்திருக்க எல்லாரும் நீங்கள்லாம் யார் தான்? முத்துக்களாய், தேவனுடைய சந்ததியில் அழகான முத்துக்களாய் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அதுதான். அப்போ ஒரு மனுஷன் ஒண்டி தேவனோடு இருந்தவன் தான், தேவனோடு சஞ்சரித்தவன் தான், தேவனோடு கூட எல்லாத்துக்கும் முன்ன போயிட்டு தேவன் எந்த கேள்வி கேட்டாலும் முன்ன நான் சொல்றேன்னு ஒரு மனுஷன் தான். அவங்களுக்குள்ள ரெண்டு தன்மையான ஒரு காரியத்தை நான் காட்டுறேன். எனக்கு நேரம் பதிச்சுன்னா நான் இன்னொரு மனுஷனையும் காட்டுறேன், பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியை தேடுன்னு சொல்லிட்டோம்ல. ஆனால் தேவன் கூட இருந்தாரு. ஒரே ஒரு மனுஷனை குறித்து அதெல்லாம் பேதுரு. அவர் பேர் என்ன? பேதுருக்கு என்ன அர்த்தம்? சில பேர் சொல்லுவாங்க பாறைன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க? அவர் கல்லான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மத்தேயு 23:26 நம்ம முதல்ல இப்போது கல்லாக இருந்தோம்ல, முதல்ல நம்ம கல்லாக இருந்தோம், நம்ம எங்கேயோ இருந்தோம், எல்லா இடத்துலையும் நம்ம வெறுக்கப்பட்டோம், எல்லா இடத்துலையும் நம்ம தூக்கி எறியப்பட்டோம். ஆனால் முதல்ல நீ எதை சுத்தமாக்குனா தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைன்னு இருப்பேன். நாங்கள் ஒரு வசனம் ஒண்டி சொல்லுது. மத்தேயு முதல்ல எதை சுத்தமாக்கு? உன் உட்புறத்தை சுத்தமாக்கு. நீ வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கலாம், நீ வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய உட்புறத்தை என்ன பண்ணு? உன் இருதயத்தை என்னப்படுத்து. அப்போதான் நம்ம நல்ல முத்துக்களாய் தேவனுடைய சில பார்வையில் பட முடியும். உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துறான் தேவனை தரிசிப்பான், இல்லைன்னா தரிசிக்கவே முடியாது. தன்னுடைய இருதயத்தை நல்லபடியா வைத்திருக்கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய சந்தையில் நிலைன்னு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. கத்திரிக்கே காத்திருங்க. ஏன்னா உங்க இருதயம் யாரோட ஸ்திரப்படுத்துவாராம்? தேவன் ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் இந்த முதலாவது உன் இருதயத்தை நீ சுத்தமாக்கிட்டனா உன் இருதயத்தை என்னப்படுத்துவார்? தேவ ஆவியானவர் ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் கலங்குதா? ஏசப்பா நான் கலங்கி கொண்டு வந்திருக்க ஆண்டவரே, ஏசப்பா நான் அழுது கொண்டு இருக்க ஆண்டவரே, யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, நான் ரொம்ப நேரமே தனிமையில நீ அழுத நேரத்துல தேவ ஆவியானவர் பக்கத்துல நீ உட்காந்துருந்தார். ஆனா நீங்க மறந்துட்டு இருக்கலாம், என் கூட யாருமே இல்லையே, நான் நேசிச்சவங்க என் கூட இல்லையே, நான் பார்த்த மனுஷன் என் கூட இல்லையே. நான் தேவன் சொல்றார், உன் பக்கத்துல தான்ப்பா இருந்தேன், நானு உன் பக்கத்துல தான் இருந்தேன். உன் இருதயம் உடையும் போது நான் உன் பக்கத்துல அருகில தான் ஆண்டவர் இருந்தேன். எல்லாரும் அன்பு செலுத்தின போதில் ஆண்டவர், மனுஷருங்க போயிடுவாங்க, நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன் கையை பிடிச்சிப்பேன்னு பார்த்துக்கிற மனுஷருங்களாம் பாதியில உன்னை அறியன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் என் தேவன் ஒரு மாத்திரம்தான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உன் இருதயத்தை சுத்தமாக்குவார். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவருடைய கூட இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்திரப்படுத்துவார். நம்ம இருதயம் வேற யாருக்கிட்ட அது கொடுத்துட்டு எனக்கு ஸ்திரப்படுத்துங்க எனக்கு குணமாக்குனா குணமாக்க மாட்டாரு. காயதான் படுத்துவாங்க, எல்லாரும் காயதான் படுத்துவாங்க. ஏன்னா இருதயம் மகா கேடுதலுமா இருக்கிறதா. இருதயம் எப்படியாப்பட்டதான்? மகா கேடுதலுமா இருக்கிறான். உன் இருதயத்தின் நிறைவு தான் உன்னுடைய வாய் பேசும். மற்றவங்கிட்ட நீ பேசும்பொழுது அவங்க எந்த தேவ ஆவியான ஒரு ஆவினால் நிறைந்து நம்ம கிட்ட காட்டுவாரு, இவன் இந்த எண்ணத்தை வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் காட்டுவார். ஆனா உன் இருதயம் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட காட்டுவாரு. பிரதர் அவன் ரொம்ப அழகா பேசினான், பிரதர் ரொம்ப அழகா பேசினாங்க, எனக்கு அப்படியே இருதயம் அப்படியே நொறுங்கிட்டேன், அழுதுட்டேன் அப்படின்லாம் இல்லைம்மா. எல்லாம் ஒரு நாள் தான். கடைசியா யார் நம்ம கூட இருப்பான்னு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே.
ஏன்னா நம்மளுடைய விளக்கை ஏற்றுகிறவர் அவர் தான், நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவோர் அவர் தான், நம்ம காயத்தை குணமற்றுவரும் அவர் தான், நம்ம காயத்தை கற்றுக்கிறோம் அவர் தான். அவரிடத்துல சேர, அவரிடத்துல நம்ம இருதய சோப்பு கொடுப்போமா? சரி, இப்போ முதல்ல பேதுரை பார்க்கலாம். எடுத்து வாசிங்கள். லூக்கா 5:1-11 வரைக்கும். மனம் திரும்பாத பேதுரு. எனக்கு ஏசப்பா சொன்னாரு. வாசிங்க வாசிங்க. போதும் போதும், ஒரே நிமிஷம். பின்பு அவர் கெனரெஸ்துக்கு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல நெருங்கினாங்க. நம்ம நெருங்குறோமா? அவரிடத்துல நெருங்குறோமா இல்லையா? பிரதர், நான் எல்லா இடத்துலையும் நெருங்குவேன். ரேஷன் கடையில் போய் நெருங்குவேன், தண்ணி பம்ப் அடிக்கிற இடத்துல போய் நெருங்குவேன். ஒரு குடம் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போயிட்டாங்க, என்னக்கா நீ வேற டைம் ஆகுதுக்கா, நான் வேலைக்கு. எல்லா இடத்துலையும் நெருங்குறோம். தேவ வசனத்தை கேட்க நெருங்குறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய நெருங்குறோமா? இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அங்க எத்தனை படகுகளை காண்றாரு? 2 படகுகளை காண்றாரு. 2 படகுகளை அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. 2 படகுகளை பார்க்கும் போது தேவ ஆவியானவர் என்ன சொல்றாரு? எனக்கு சொல்லி கொடுத்த எது என்னதுன்னா, உன்னை போல இன்னொருத்தன் இருப்பான். நீ இல்லைன்னா 6000 பேர் இருக்காங்க. நீ இல்லைன்னா எத்தனோ பேர் திறமையான மனுஷன் இருக்காங்க. பேதுருவாங்க படிப்பறியல் இல்லாதவன், மீன் பிடிக்கிறவன். அவரை தேடி ஏன் வரணும்? இயேசு கிறிஸ்து அவரை தேடி, நம்மளை தேடி ஏன் வரணும்? முதல்ல நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, நல்ல முத்துக்களாய் நம்ம இருக்கிறோம்ல, நம்ம தேடி, நம்ம முத்துக்களாயும் இல்லை, பொக்கிஷமும் இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நம்மளை தேடி வந்திருக்கிறார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தேடி வந்த தேவன் நம்ம என்ன செலுத்த போகிறோம்? நம்ம இருதயத்தை கொடுப்போமா? அவருடைய இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை அவர் இடத்துல ஊற்றும் போது தான். ஏன்னா அண்ணாள் தேவனுடைய சந்ததியில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறாங்க. தன் இருதயத்தை, ஏசப்பா என்னை எல்லாம் கேலி செய்கிறாங்க ஆண்டவர், என்னை எல்லாம் புறக்கணிக்கிறாங்க ஆண்டவர், நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவர் சொன்னார். ஏன்னா தான் முதல் பிரேசபம் மட்டும் சாமுவேல் பிறந்து தீர்க்கதரிசியாக உரைத்த தேவன் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. என் தேவன் சொல்ல மாத்திரம் ஆகுமோ? ஆகும். நீ யோசிக்கலாம், ஏசப்பா என் வாழ்க்கையில் இது ஆகுமா, என் வாழ்க்கையில் அதுவும் ஆமா? பிரதர் சிஸ்டர், அவர் சொன்னா ஆகும், அவர் சொன்னா நிற்கும், அவர் சொன்னா போவோம், அவர் சொன்னா வரும். ஏன்னா அவர் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் அவரு நிலை நிற்பாரு போல நம்மளும் நிலை நிற்பாரு. தேவனுடைய ராஜ்யம் அவருடையது, பூலோக ராஜ்யமும் அவருடையது. நம்ம கூட இருக்கிற நம்முடைய ராஜ்யமும் அவருடையது தான். அல்லேலூயா. 3வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த படகுகளிலே ஒன்றிலே ஏறினார். அது சீமோனோடதா இருந்தது. நம்மளை தேடி வந்தார்ல, அங்க சீமோன் படகுல ஏறினார்ல. 2 படகு வந்துச்சுல, உன்னை என்ன தேடி வந்தார்ல. எத்தனோ பேர் திறமசாலி, எத்தனோ பேர் நல்லா பேசக்கூடும், எத்தனோ பேர் நல்லா பாட்டு பாடுகள் இருந்த போதிலும் பேச தெரியாத நம்மளையும் உங்களையும் அழைச்சிருக்கார்ல. அவர் எப்படியாப்பட்டவர்? யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ என்னை ஆளும் ராஜனோ, அழகான தேவனோ என்னை ஆளும் ராஜனோ. குள்ளமான மனிதனால் காண முடியுமா? கண்ணிட காட்டுக்கு மரம் தோணுமா? அவர் கண்டாதான் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாரு? அவர் கண்டா நம்ம அவர் கண்களை படணும்னா, இப்போ ஒரு அழகான நம்ம ஒரு கடைக்கே போறோம்னு வைங்களேன், ஒரு காய்கறி கடைக்கு போறோம், ஒரு ஏதோ சம்திங் ஷாப்பிங் போறோம்னு வைங்களேன், நல்ல பொருள் எதை தான் பார்ப்போம். அங்க இருக்கிற நல்ல பொருள்கள் எது? இப்போ ஒரு நல்ல ஒரு சொத்தையான ஒரு தக்காளி இருந்தால் வாங்குவோமா? அதே மாதிரி தான் நம்மளே இவ்வளோ பாலிடிக்ஸ் பார்க்குறோம், நம்மளே இது வானா இது வானான்னு சொல்கிறோம். அப்போ தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? அப்போ என் தேவன் ரொம்ப ஜென்யூனான பர்சன், ரொம்ப அழகானவர். அவர் பார்க்கபடி நம்ம அவருடைய சந்தையில் அழகாக இருக்கணும், பொக்கிஷங்களாக இருக்கணும், முச்சுக்களாய் ஜொலிக்கணும் அவருடைய. அடுத்த வசனம் வாசிங்க, 4வது வசனம்.
போதும் சிஸ்டர். ஆழத்திலே ஆழத்திலே இன்னும் தேவனுக்குள்ள கிட்டே வாங்க, இன்னும் ஆழத்தில் வாங்க. நீங்கள் கரையிலே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கரையான காரியத்தை வந்து ஏசப்பா இப்போ அங்கே ஆழத்தில் போனதுனால ஒரு அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ஆ ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒன்றுமே அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். அவருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யலன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை எங்கேயோ தான் அழியும். எங்கேயோ இருந்த நம்மளே தேடி வந்தார்ல, எங்கேயோ கடந்த நம்மளை சேற்றில் விழுந்த எங்களை நம்மளையும் தேடி வந்து கழுவி நிறுத்தி அழகாக ஒரு தேவ சந்தையில் நிறுத்தியிருக்கார்ல, அவருக்கு தானே நன்றி செலுத்தும். அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அவள் அடுத்த வசனம் வாசிங்க. ம் ம் ஆண்டவரே நான் சிஸ்டர், நம்ம எப்படி அப்பா நீ பாவியான மனுஷன் அவருக்கு தெரியும், நீ பாவி அசுத்தமான மனுஷன் அவருக்கு தெரியும். நம்ம போயிட்டு சப்பா நான் பாவியான அது தேவன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். பேதுரு எப்போ அந்த அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பாவியான மனுஷன், எனக்கு எந்த மீனும் கிடைக்கல, நான் கடலுக்கு போனேன் எல்லா மீனும் ஓடிடுது. அப்படிலாம் இல்லை, நீ பாவியான மனுஷன் தான் உன்னை தேடி வந்தார். ஏன்னா பாவியான மனுஷன் தான் அவர் குணமாக்குவார், பாவியான மனுஷன் தான் இருதயத்தை மாற்றம் வந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. ம் ம் அல்லேலூயா அல்லேலூயா. பிரமிப்பு உண்டானபடினால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்த்து இவங்களா 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 இப்படி பேசுறாங்க, இவங்களா தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க, இவங்களா தேவனுடைய துதிக்கிறாங்க. எங்கே இருந்தாங்களப்பா, ரோட்ல இருந்தாங்களப்பா, அங்க கத்துவாங்க அங்க கத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா தேவனுடைய சந்தியில நம்ம கத்தணும். ஏன்னா அவருடைய நாமத்தை துதிக்க நம்ம இங்க கத்தணும். இங்க கத்துனாதான் இந்த பரலோக ராஜ்யம் கட்டப்படும். நம்ம கத்துனாதான் பரலோக ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அந்தபடி பிரமித்தார்கள். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் என்றார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? எதையோ பிடிப்போம், எதையோ அங்க போனா அதை பிடிக்கலாம், இங்க போனா இதை பிடிக்கலாம். இந்த சந்தில் போனா ஒரு 5 மணி ஆகட்டுமே கரெக்டா, என் சந்தில் அங்க போய் நிக்கணும்டா. எனக்கும் இருந்தது, நானும் அப்படிதான். நானும் பாவியான மனுஷன் தான். பாவியான மனுஷன் நம்மளை தான் தேடி வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாவியான மனுஷன் உங்களை என்னை தான் தேவ ஆவியானவர் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. பயப்படாது, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, தேவ ஆவியானவர் நடத்துவார். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்கு சாப்பாடு இல்லையா, தேவனிடத்துல சொல்லு. ஏன்னா ஒரு நாள் நம்மளை பட்டினியா இருந்ததே கிடையாது. யாருன்னா சொல்லுவீங்களா ஏசப்பா நான் பட்டினியா இருந்த ஆண்டவர்? இல்லைல்ல, அன்றண்டு தேவைக்கான போஷத்தையும் அப்பத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வருஷம் வாக்குத்தத்தின்படி கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட கூட இருக்கிறாருப்பா, என் கூட இருக்கிறாரு. என் கூட இருக்கிறதுனால தான் தேவ ஆவியானவர் என்ன நடத்துறாரு, என்ன நடத்துறது போல உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா. நம்மளோட கூட இருக்கிறாருங்க. நம்ம ஏன் பயப்படணும்? எது குறிச்சும் பயப்படாது. இனிமே நீ மனுஷனை பிடிக்கிறனா? அல்லேலூயா. மனுஷனை பிடிக்கணும், வேற எதையும் பிடிக்காதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிப்போம். 11 வாசிங்க. அதே வசனம் 11. அல்லேலூயா. ஒரே அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு, அவ்வளோ மீன் பிடிச்சாங்க. ஏசப்பா அந்த மீனில் ஒரு பெரிய பெரிய மீன்லாம் மாட்டியிருக்கு, அது ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ விற்றுட்டு உங்க கூட வரேன்னு சொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. விட்டு அந்த அடுத்த நிமிஷத்திலே விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருவார். ஏன்னா அவர் கொடுக்கவும் தெரியும், தேவாவை எனக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அப்போ ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஏசப்பா நான் இது கொஞ்சம் அப்படி போய் வித்துட்டு வரேன், ஏசப்பா இது போயிட்டு ஐயோ ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமாக போகும் மீன், அப்படிலாம் சொல்லலைங்க.
விட்டு அவருக்கு பின் சென்றார். அல்லேலூயா. அவருடைய பின் செல்லத்தக்கதாக, அவருக்கு பின் செல்லத்தக்கதாக தேவாவை நம்மளை தெரிந்து கொண்டார்ல. நம்ம தெரிந்து கொண்ட போதிலும் நான் பாவியான மனுஷன் தான் ஆண்டவர், பாவி எங்கோ கிடந்த ஆண்டவர், எங்களை நீங்க தெரிந்து கொண்டீர் ஆண்டவர், உமக்கு பெண் செல்லத்தக்கதாக ஆண்டவர் தேவாவின நம்மளை ஏற்படுத்தினார்ல. அதே போலதான் சீமோன் பேதுரும் ஏற்படுத்தினார். அடுத்த ஒரு காரியம் வாசிப்போம். மார்க் 8:27. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, உலகம் என்ன வேணா சொல்லிட்டேன், என்ன ஏசப்பா ஆட்டுக்குட்டி வச்சுன்னு குச்சி ஒன்று வச்சுன்னு பாரு. ஏசப்பா ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறவரா வருவார், அவர் ராஜாவா வருவார். அவர் வரும்போது அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாளையில நம்ம இருக்கணும், அவருடைய இடத்துல நம்ம இருக்கத்தக்கதாக. ஏன்னா வருவர் சும்மா மகனே மகள தடிவெல்லாம் கொடுக்க மாட்டார், அடிப்பாரு. அல்லேலூயா. வருவர் ராஜாவா வருவாருமா, வருவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறா வருவாருமா, வெள்ளை குதிரையில வருவாருமா. அப்ப நீ ஒரு பதிலும் சொல்ல முடியாது, ஏசப்பா நான் உனக்கு அது கொடுத்தேன், கசகசா கொடுத்தேன், வெந்தயம் கொடுத்தேன், சோம்பு கொடுத்தேன், நீ எதுவுமே சொல்ல முடியாது. சாக்கு சொல்ல கூடாதாங்க தேவனிடத்துல, சாக்கு நம்ம பேசவும் முடியாது முதல்ல அவர் இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அவர் உயிர் தொடர்ந்து போதிக்க தொடங்கினாரு, போதிக்க தொடங்கணும் இனிமே நம்ம. அல்லேலூயா. நம்ம யாரா மாறிட்டோம், போதகரா மாறிட்டோம். நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரன் தான். யாரு ஏசப்பா நான் தாழ்த்தப்பட்டோம், ஏசப்பா இவங்க உயர்த்தப்பட்டோம் அப்படிலாம் இல்லை. தேவனுடைய பார்வைக்கு எல்லாரும் நிர்வாணி தான். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். ஏன்னா உன்னை என்ன ஒரு பிரிச்சு பார்க்குறவர் அல்லம்மா, மனுஷன் தான் பிரிச்சு பார்ப்பான். இவங்களுக்கு இவங்களுக்கு அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அல்லேலூயா. இந்த 28வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அவர் 3 பேரும் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. யோவான் சானகனும் அவரு தான், எலியாவும் அவரு தான், தீர்க்கதரிசியும் அவரு தான். ஏன்னா நம்மளை தீர்க்கதரிசியாக ஒரு நாள், ஏன்னா தேவ ஆவியானவர் சொல்லுகிறாரு, பரலோகத்தை பத்தி பேச, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசதான் நான் இங்க வந்தேன் பூலோகத்துல அப்படின்னு தேவ ஆவியானவர் சொல்றாரு. அப்போ அவர் யார்? தீர்க்கதரிசியாவும் இருப்பாரு. தேவ ஆவியானவர் நிறைய பேருக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல உதவி செஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த காரியத்தை நீங்க படிச்சு முடிச்சிட்ட உடனே தேசப்பா உடனே என்ன சொல்றாருன்னா 36வது வசனம் படிங்க. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தலாம்பா. உன்கிட்ட கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி என்னப்பா லாபம் உனக்கு? உன் ஜீவனை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பா. உன் இருதயத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாதான் அவர் ஸ்திரப்படுத்துவாரு. கச்சருக்கு காத்திருங்க, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சொன்னது போல ஏசப்பா தேவ ஆவியா நம்ம இருதயத்தை பூரிப்பாய் நிரப்பும் பொழுது, அப்போ நம்ம இருதயம் தூரமா இருந்துச்சுன்னா தேவ ஆவியானவர் விட்டுருவாரு. உன் இருதயம் எங்கப்பா இருக்கு? உன் இருதயம் இந்த இடத்துல இருக்கா? என்னிடத்துல இருக்கா உன் இருதயம்? இல்லையப்பா. ஏசப்பா சொல்றாரு, நீ விட்ட இடத்துல தான் நானும் இருக்கேன், நான் அங்கதான் இருக்கேன். ஏசப்பா கண்ணீரோடு நிற்கிறாரு, என் மகன் திரும்பி வரமாட்டானா, என் மகன் திரும்பி வரமாட்டாளா அப்படின்னு தேவ கண்ணீரோடு இருக்கிற. நீ உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்த உன் ஜீவனை நஷ்டப்படுத்த லாபம் என்னப்பா? லாபமே இல்லை ஆண்டவர். ஏசப்பா உண்மை பின்பற்ற ஆண்டவர். இந்த உலக மக்களுக்கு ஆண்டவர் தேவ ஆவியான அவர் பேசுவாராக. அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அல்லேலூயா. என்னத்தப்பா கொடுப்ப? ஏன்னா உனக்கும் அவர் ஜீவனை கொடுத்தார்ல, உனக்கு தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் பிற்று எடுத்தார்கள்ல. பிற்று எடுத்த பொழுதும் தேவ ஆவியானவர் மறுதளிக்கல. இவங்க நான் எதுக்கு ஆண்டவர் இவங்களுக்கோசம் நான் சாவணும், எதுக்கு ஆண்டவர் நான் இவங்களுக்கோசம் இது பண்ணணும்? தேவ ஆவியானவர் சொல்றாரு, என்னை நேசிக்கின்றாயா,
என்னை நம்ம நேசிக்கல, அவரு நேசிச்சாரு. வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உலகத்தை காரியத்தை நேசித்து போதான் மகனே, என்னை நேசி மகளே. ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறது போல பிறரும் நேசி. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிச்சு ஒரு நாள் கடைசியில விட்டுருவாங்க. ஆனா நீ நேசிச்சவரை நீ நேசிக்க மாட்டேன்றே, உன்னை நேசிச்சவரை நீ தூரப்படுத்துறியே, உன்னை நேசிச்சவரை நீ காயப்படுத்துறீரே. அவரு நேசிப்போமா? பேதுரு வந்து அங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்னுறாரு. எல்லா காரியத்தையும் குறித்து பேதுரு அங்க பேசுற போது அடுத்த காரியத்தை ஒன்று எடுத்து வாசிப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கான்? நமக்கு இருதயம் ரொம்ப தூரமா இருக்குப்பா. தூரமா இருந்தா எதையும் பார்க்க முடியாது. மாயக்காரரே, உங்களை குறித்து ஏசப்பா நம்மளை குறித்து பேசுற மாயமான மற்ற இந்த உலகத்துல ஏசப்பா நம்மளை குறித்து பேசுறாருமா. பாரத்தோடு ஏசப்பா கண்ணீரோடு சொல்லுகிறார், உங்க இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு, இருதயம் சேர்க்கணும், இயேசுவோடு இணைந்துடுவோமா. அந்த 21 நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் அவரோடு இணையணும், எல்லா நாளும் அவரோடு இணையணும். அதுக்கு தான் தேவ ஆவியானவர் நம்மளை ஒரு ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி ஒரு நாளும் ஏசப்பா உம்மோடு இணையணும் ஆண்டவரே, ஏசப்பா உம்மோடு சேரணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவர் பேச தொடங்கி இருக்கார். அடுத்தது வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை போதித்து அல்லேலூயா. நீ என்னத்தை நீ இது சாப்பிட்டா கெட்டது, இது சாப்பிட்டா கெட்டதில்லை. உன் வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான் தீட்டுப்படுத்தும். உன் வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். நீ நல்லதே பேசிப்பாரு, அவங்ககிட்ட நல்லதை பேசுவாங்க. நீ நல்லதே பேசுனா அவங்க, ஏன்னா ஏசப்பாவும் அப்படிதான். நம்ம அவர் நேசிக்கல, ஆனால் அவர் நம்மளை நேசிச்சார்ல. ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாதுல்ல. நீ மற்றவங்கிட்ட என்ன பேசுறோ அதுதான் உனக்கு திருப்பி வரும். ஏன்னா நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிப்பேன். அல்லேலூயா. என் பரமபிதா அதை நடவே இல்லைப்பா. என் பரமபிதா இந்த நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஏன்னா தேவ ஆவியானவர் நட்டவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல தகுதி உண்டு. தேவன் நட்ட இடத்துல தான் தேவ ஆவியானவர் நம்ம கூட பேசினாதான் நம்ம நிலை நிற்க முடியும். இல்லை மனுஷன் பேசுகிறான், மனுஷன் பேசுறது எப்பவுமே கேட்காதீங்க. மனுஷன் ஒரு நாள் ஒரு விதமாக பேசுவான், மறுநாள் வேறு விதமாக பேசுவான். ஆனால் என் தேவன் பேசுறது எல்லாம் ஜீவனுள்ள தேவனா வாட்சியாக இருக்கும். என் தேவன் பேசுறதுதான் மாறவே மாறாது. அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிப்போம். அவரை அல்லேலூயா. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனா இருக்க, குருடனுக்கு வழிகாட்டு குருடனா இருக்கிறாங்களாம். குருடனுக்கு வழி காட்டுகிற குருடனாவே இருக்கிறாங்களாம். அப்போ காட்டுறவங்களே எப்படிதான் இருக்கிறாங்க, வழி காட்டுறவங்களே எப்படிதான் இருக்காங்க. நீ ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டா, அங்க பாதையே இருக்காது, அப்படி போய் அப்படி போப்பான்னுவாங்க. அது இல்லை, கண்ணு தெரிந்தவன் தேவன் ஒருவர் மாத்திரம் தான். ஏன்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, கண்ணை முன்னாடி இப்போ சொல்லுவோம். என்னை நேசிச்சவங்களாம், ஐயா கூட ஒரு தடவை சொன்னா இல்லையா, என்னோட ஊழியக்காரன் மேலேருந்து குதிக்க சொன்னா நான் குச்சிருவேன், அவ்வளோ ஒரு நேசிச்சாராம். என்ன ஆகும்? மனுஷனை நேசிப்பலாம் மாயே. என் தேவன் நேசிப்பு ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. என் தேவன் நேசிச்சார்னா கடைசி வரைக்கும் நேசிப்பார், கையவே விட மாட்டார். உன் குடும்பத்தில் எல்லாரும் உன்னை ஒதுக்கலாம், உன் குடும்பத்தில் உன்னை எல்லாம் வெறுக்கலாம். ஆனால் என் தேவ ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். என் தேவ ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாரே கேட்கும் போது என் மனம் உடைஞ்சிச்சு. ஏசப்பா நான் உன்னை நேசிக்கலாண்டவர்,
நான் உன்னை நேசிக்காம இத்தனை நாள் இருந்துட்டேன் ஆண்டவர், இப்பயாவது உண்மை நேசிக்கணும் ஆண்டவர், இப்பயாவது உண்மை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தருணத்தை கொடுத்துரு, உமக்கு நன்றி ஆண்டவர். அடுத்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அல்லேலூயா. நீங்களும் யாரை பத்தி பேசுற? பேதுரு அவரை நோக்கி இந்த ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு வசனத்தை தேவன் ஆவியான பேசுறாரு. ஆனா பேதுருக்கு என்ன விளங்கல? ஏன்னா அவர் படிப்பறி இல்லாதவர், அவரு படிப்பு அற்றவர். நம்ம யாரு? நம்மளுக்கு ஒருவளுக்காவது தெரியும் இல்லை, நம்ம படிக்கிறோம், நம்ம தேவ ஆவியானவர். இப்போ தேவ ஆவியானவர் நம்மளை ரொம்பலாம் மட்டுப்படுத்தலை. அல்லேலூயா. ரொம்பலாம் நம்மளை கீழ்ப்படுத்தலை. தேவ ஆவியானவர் நம்மளை ரொம்பலாம் துரத்தி விடல. நம்மளுக்கு கொஞ்சம் காரியம் தெரிஞ்சாலும், ஏன்னா நீ கொஞ்சத்துல உண்மையாரு, உன்னை அநேக இடத்துல என்ன வைப்பாரு? அதிகாரம். நீ கொஞ்சத்துல உண்மையா இருப்பா, உன்னை அநேக இடத்துல அதிகாரம் வைப்பேன்னு சொல்லுகிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? நீங்களும் உணர்வில்லாத இருக்கிறீங்களே, உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களே என்றாரு. ஏசப்பா நம்மளை பார்த்தா சொல்றாரு, இன்னும் உணர்வு இல்லாத இருக்கிறீங்களேப்பா, இன்னும் என்னிடத்துல நீங்க சேராம இருக்கீங்களான்னு. ஏசப்பா இன்னும் எங்களுடைய இருதயம் உன்னோட சேரலையே, என்னுடைய இருதயம் உங்க இடத்துல இன்னும் வரலையே. நீ இருதயம் நான் தரேன்னு சொல்ற, ஆனா இன்னும் தரமாட்டேன்றியே, வேற இடத்துல உன் இருதயத்தை வச்சிருக்கிறியப்பா. இனி உன் இருதயத்தை அவரிடத்துல ஒப்புக்கொடு. அல்லேலூயா. இனி உன் இருதயத்தை யாரு இடத்துல ஒப்புக்கொடு? இயேசுவானவர்கிட்ட ஒப்புக்கொடு. அடுத்த வசனம் வாசிப்போம். இல்ல சிஸ்டர், லூக்கா 22 வாசிங்க. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைப்பதற்கு. அல்லேலூயா. சீமோனே சீமோனே, அங்கே அத்தனை சீஷர்களும் இருந்தாங்கல்ல. யூதாஸ் காரியத்தே, செபுதேவின் குமாரனாக, யாக்கோபேன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே முதன்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன் யார் தான்? உங்களை எங்களையும் பார்த்தா சொல்றாரு. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க, அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவன் உத்தரவு கேட்கிறான். யாருக்கிட்ட? நம்ம கேட்க மாட்டேன்றோம். ஒரு காரியத்தை தேவனிடத்துல, இப்போ ஏசப்பா நான் இங்க போறேன், நான் இதை செய்யறேன், நான் இதை பண்ண போறேன் ஏசப்பா அப்படின்னா நம்ம யாரை போய் தேடுவோம்? மனுஷங்களை போய், பிரதர் இது செய்யலாமா பிரதர்? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நீங்கள் செய்ய தாராளமாக செய்யணுவார். பிற்பாடு விளைகிற பிரச்சனை நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா. நம்மளை தான் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பாருங்களேன், அது பரிபூர்ணமாக முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பா நான் எக்ஸாம் எழுத போகிறேன் ஏசப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். தேவாபியானவர், நான் வேலைக்கு போகிறேன் ஆண்டவர் நீங்கள் நடத்துங்க. அவர் நடத்துறதுல வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சாரி பார்த்து விதவி வீட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு தான் ஒத்தனை கொஞ்சமாக தான். அவங்க உண்மையாக சொல்லிட்டாங்க. அங்கே அண்ணா ஏசப்பா வந்து அங்கே வந்து கேட்குற, அதாவது ஏலியா வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட எத்தனைமா இருக்குதுன்னு கேட்குறாரு. பிரதர் என்கிட்ட ஒன்றுமே இல்லை பிரதர், காலியாக இருக்குது, வீட்டில் மாவும் இல்லை எண்ணெயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அங்கே வந்து சாரி பார்த்து விதவி. ஆனால் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க இருக்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது பிரதர், எண்ணெய் இருக்குது, மாவு இருக்குது, உங்ககிட்ட இருக்கிறத சொல்லேன் ஏசப்பா. என்கிட்ட இதான் ஏசப்பா இருக்குது பிரதர், என்கிட்ட இதான் பிரதர் இருக்குது ஏசப்பா. ஆவியானவர், என் இருதயம் எங்கே இருக்கு ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய சிந்தை ஏசப்பா, என்னுடைய சிந்தனை உம்முடைய இணையத்தக்கதாக ஆண்டவரே, என்ன நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி பாருங்களேன், அவன் நடத்துறதே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. ஏன்னா பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாய், நமக்கும் உங்களுக்கும் தேவ ஆவியானவர் பரிந்து பேசுகிற. ஏசப்பா இந்த செடி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த மரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே, இது கொத்தி போட்டு ஏசப்பா இது வேற பிடிங்கி நான் அழகாக இதை படுத்துகிறேன் ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் ஆண்டவர், 1 வருஷம் நம்மளுக்கோசம் யார்கிட்ட பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசியிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனம். அல்லேலூயா. உன் சகோதரனை
நம்ம குணப்பட்டுட்டோம், நம்ம நல்ல முச்சுக்களாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்ல. ஆனால் நம்ம மற்றவங்களை என்னப்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். நம்ம மற்றவங்களை ஸ்திரப்படுத்தணும். மற்றவங்களை நம்ம இதுவாக இருக்க தேவையில்லை. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, தேவையற்றவர்களாக இருக்க தேவையில்லை. தேவை உள்ளவர்களாய் தேவனிடத்தில் நம்ம தெரிந்து கொண்டுறேன். ஏன்னா நம்ம ஒரு நாள் தேவை இல்லாமல் இருந்தோம், ஒரு நாள் நம்ம மற்றவர்களுக்கு தேவை இல்லாமல் இருந்தோம். ஆனால் தேவன் நீ எங்களுக்கு தேவைப்பா, நீ எங்களுக்கு தேவை மகனே மகளேன்னு தெரிந்து கொண்டார்ல. அதே மாதிரி நம்ம மற்றவர்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்றாரு. நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரியா. இப்போ நம்ம ஏசப்பா இவங்க இந்த காரியத்தில் விழுந்துட்டாங்க ஆண்டவரே, ஏசப்பா இவங்க இந்த காரியத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, இவர்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, இவங்க இருதயத்து உம்மோடு இணையத்தக்கதை நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா யோபு யாருக்கு ஜெபம் பண்ணாரு? ஸ்நேகிதுக்காக ஜெபம் பண்ண. தன்னுடைய சிறையிருப்பு என்னாச்சு? நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணனா உன்னுடைய சிறையிருப்பு மாறும். உன்னுடைய சிறையிருப்பு உங்ககிட்ட ஏசப்பா நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆண்டவர், நான் ரொம்ப ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் உனக்கு தெரியாமல் உன் இருதயத்தில் இருக்கும், உனக்கு தெரியாமல் உன் இருதயத்தில் பாவம் இருக்கும். நம்ம அது இல்லாத மாதிரி காட்டிப்போம். ஆனால் தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு, அந்த பாவத்தை எடுத்து போடு. அல்லேலூயா. அந்த பாவத்தை விலைக்கு போடு. உன்னுடைய பாவத்தை என்னுடைய சந்ததியில் சேராதபடிக்கு அதை தடுத்து போடும். அந்த பாவத்தை எடுத்து போடு. உன்னுடைய இருதயம் ஏசப்பா நம்மோடு இணையத்தக்கதாக, நம்முடைய இருதயம் அவரோடு இணையத்தக்கதாக இதனால பேசி கொண்டு இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. ஐயோ, அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும், டைலாக் காவலிலும் சாவிலும். யார் அங்க பேசுறதே? பேதுரு. நம்ம அந்த பேர் நம்ம போட்டுங்க, பேதுரு வேணாம், பேதுரு அவர் இருக்கட்டும், நம்மளை போட்டுங்க அந்த இடத்துல. காவலிலும் சரி சாவலிலும் சரி ஆயத்தமா இருக்கிறேன். சர்ச்சுக்கு ஒரு 6:30 மணிக்கு வந்துட்டா 6:30 மணி போடுவாங்க. நானும் குரூப்பில் போடுவேன். ஐயா சொல்லுவார், புள்ள ஃபஸ்ட்டு இந்த 21 நாள் மீட்டிங் நடக்கும்போது ஐயா உங்கள்கிட்ட ஒரு சொன்னார், புள்ள 6 மணிக்கு போடுங்க அப்படின்னா. ஏன் ஐயா அப்படிங்க? இல்லை புள்ள 6:30 மணிக்கு போட்டால் தான் அவங்க 7 மணிக்கு வருவாங்க, நீ 6 மணிக்கா போடு, 6:30 வருவாங்க அப்படின்றார் ஐயா. அப்போ நம்ம எந்த இடத்துல இதுவாக இருக்கோம், நம்ம எந்த இடத்துல உத்தமமாக இருக்கிறோம், தேவன் இடத்துல எந்த இடத்துல நம்ம சேர்றோம்? ஆயத்தமாக இல்லைல்ல. காவலிலும் சரி சாவலிலும் சரி அவர் இடத்துல ஆயத்தமாக இருப்போம் நம்ம சொல்லுறோம், ஆனால் ஆயத்தமாக இல்லை. ஆனால் என் தேவன் ஆயத்தமாயிட்டாரு. அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது, அவருடைய வருகை சீக்கிரத்தில் வரும். ஏன்னா அவர் கூட வருவார், சும்மா சாதாரணமாலாம் வரமாட்டார். கையில் தராசுகளை பிடிச்சு பட்டியத்தோடு வருவார், ஒருவனும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. பட்டியத்தோடு வரும்போது ஒருத்தனும் ஏசப்பா சாக்கு சொல்ல முடியாது, சாக்கு சொல்றதுக்காக நேரமே கிடையாது. என் தேவ ஆவியானவர் வரும்போது அனைவரும் எல்லாம் எப்படியா மாறிடுவோம்? மௌனமாக இருக்கிறோம், எதுவுமே பேச முடியாது. பரலோகத்தில் வந்து ஏசப்பா என் ஃப்ரெண்டு ஏசப்பா ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்துட்டான், நீ கொஞ்சம் அவனை பார்த்து கொஞ்சம் பரலோகத்தை ஏற்று, அவனே அறிய நீயும் வெளியே போனா, உன் ஃப்ரெண்டும் வெளியே போனா, உன் சகோதரன் வெளியே போனா, தேவாவேன் என்ன சொல்லுவார்? நீ யாருக்கு கோசாங்க எதுவுமே பேச முடியாது. உன் இருதயத்தை தேவனுடைய என்ன, அவங்க இருதயத்தை அவங்க என்ன இஸ்திரப்படுத்து, போய் பேசு. தேவ ஆவியான உன்னை என்ன மாற்றுன்னு போல உன்னைய மாற்றுவார், என்ன மாற்றுன்னு போல உன்னைய மாற்று. என் பாவத்திலேருந்து என்னை விளக்குனாருப்பா, உன்னைய விளக்குவாருப்பா அப்படின்னு அவர் இதயத்தை இஸ்திரப்படுத்து. அது அடுத்த வசனம் வாசிங்க. பேதுருவே அல்லேலூயா. அவர் அவனை நோக்கி, பேதுருவே நம்முடைய பேரை போட்டுங்க, அவர் அவனை நோக்கி, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா நான் உன்னை மறுதலிக்கவும் மாட்டாண்டவர், ஏசப்பா நான் உன்னை எந்த இடத்துல மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மனுஷன் தான் முதல்ல என்ன பண்ணுவான்? மறுதலிப்பு. மறுதலித்த என்னையுமே மனம் திரும்ப செய்த ஸ்நேக, மறுதலித்த என்னையுமே மனம் திரும்ப செய்த ஸ்நேக. மறுதலிச்ச நம்மளதான் தேவன் தெரிந்து கொண்டு இருக்க. மறுதல் எங்கேயோ ஓடிட்டோம், எங்கேயோ போயிட்டோம், ஆனா உன்னை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார்ல. சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மறுதலிச்சிருவ, சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே என்ன நீ ஏசப்பா இத்தனை வருஷமா இயேசுவோடு இருந்தோமே, இத்தனை வருஷமா தேவனோடு பேசணுமே, அது நம்மளுக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாள் தேவன் வருவாரு, அப்போ ஏசப்பா ஏசப்பா நான் உன்னை இது பண்ண, ஏசப்பா நான் உன்னை ஆராதிச்சு உன்னை துதிச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்னை மறுதலிச்சிட்டப்பா,
ஏன்னா தேவாவின வேதத்தில் சொல்லிருக்குது, மனுஷனுக்கு முன்பாடி என்னை மறுதளிக்கிறவன் நான் பரலோக தேவனுக்கு முன்பாக நான் அவனை மறுதளிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் இருக்கும்போது நீ போகும்போது ஏசப்பா தேவாவை என்ன சொல்லுவாருன்னா, உன்னை அறிய அக்கிரமகன்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ம் ம் சிஸ்டர் 39 வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவர் ஆல்ரெடி இங்கே வந்துட்டார். அவர் ஆல்ரெடி ஒலிவு மலைக்கு கடந்தது போனது போல ஆல்ரெடி 21 நாள் மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை முழுதும் என்றென்றைக்கும் அவர் இங்கே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க சபையில் யாருமே இல்லையே சப்பா, அவர் இருக்காருப்பா. நீ உன்னோட மாம்சத்தர் கண்ணில் பார்த்தனா அது தெரியாது, உன் ஆவி கண்ணில் பார்த்துன்னு வையன் தேவ ஆவியான இவங்க உலாவுறத நம்ம அறிவோம். அடுத்த காரியத்தை வாசிங்க. ம் 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 போதும் சார். 40 வாசிங்க. அவ்விடத்தில் ம் ம் அல்லேலூயா. சோதனைக்கு அதாவது பிசாசானவன் நம்ம தேவ ஆவியானவருக்கே சோதனை வந்தது. அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளாம். ஏன்னா தேவ ஆவியானவர் 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கும் போது அந்த மலையில போகும்போது அப்பவும் வரான். நம்ம உபவாசமே இருக்க மாட்டோம், ஆனா வருவான். ஆனா நம்ம எப்படின்னு காட்டி போனா, நான் பரிசுத்தம் வேண்டாம், என்கிட்ட வந்தா நீ எரிஞ்சிடோட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவனுக்கே சோதனை வந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கே சோதனை வந்துச்சு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால், அல்லேலூயா, ஏசப்பா உமக்கு சித்தமானா என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் எங்களுக்கு இருக்கிற பாவத்தை நாங்கள் விட்டுருவோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஏசப்பா எங்கள் பாவத்தை எங்கள் முது பின்னாடி எரிந்துருங்கன்னு இன்றைக்கு நம்ம சொல்லுவோமானால் கண்டிப்பாக தேவன் செய்வார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை நம்முடைய இருதயத்தை அவரோடு இணைக்கணும். இணைந்தாதான் இயேசுவோடு இணைக்கணும். இயேசுவோடு இணைந்துடுவோம். 21 நாட்களும் தேவ ஆவியான ஒருத்தருக்கு கொண்டு பேசுகிறாரு. நம்ம அது 21 நாள் கடந்துடுச்சுன்னா அப்புறம் பாடா 21 நாள் முடிஞ்சிச்சு, மார்ச் ஏப்ரல் மே சர்ச் இருக்காது, சிபிஎஃப் ஒன்று இருக்கும், அதோட முடிச்சிட்டா அதோட கிறிஸ்மஸ். அப்படிலாம் வேணாமா. டெய்லியோட உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஏசப்பா நான் உன்னோடு இணைஞ்சிருக்கிறேனா, நான் உன்னோட சேர்ந்துருக்கேனா, உன்னோட நான் பேசுகிறேனா, உன்னோட நான் நடக்கிறேனா, அதை கவனிங்க. அவங்களுடைய இருதயம், நீ சர்ச்சைக்கு வராமல் வராது, உன் இருதயம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் உன்னிடத்துல பேசுகிறாரா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் உன்னை நடத்துகிறாரா, அதை கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. தேவ ஆவியானவர் என்ன ஜெபம் பண்ணார் இயேசு கிறிஸ்து? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. நம்ம எல்லாமே இப்படி தான் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஏசப்பா எங்களுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்தின்படி எதுவுமே ஆக வேண்டாம் ஆண்டவரே. அவருடைய சித்தத்தின்படி நம்ம செயல்பட தான் நம்ம பூமியில் என்ன பண்ணியிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நல்ல முத்துக்களாய் பொக்கிஷங்களாய் நம்ம தேவ ஆவியானவர் நம்ம சபையில் வச்சிருக்கிறார். அடுத்த காரியம் வாசிப்போம். ம் 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 போதும் சிஸ்டர். 45 அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து அங்க ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி வேறு சிந்தி நம்மளுக்கோசம் ஜெபம் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம்? ஐயா உனக்கோசம் அவன் சிறுவில் அறிஞ்சாரியா, உனக்கோசம் முள்முடி சுமந்தாரியா, கைகளை காணுங்கள் ஆணிகள் கடவப்பட்டு போர் சேவர முது கிழிக்கப்பட்டவராய் கடந்தாரு. நம்ம என்ன பண்றோம்? தூங்கி கொண்டு இருக்கிற நீ எழுந்துரு, நீ விழுத்துரு, சீக்கிரத்தில் விழுத்துரு. ஏன்னா அவன் செய்கைக்கு அவனுக்கு பலன் உண்டு, உன் செய்கைக்கு தான் உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உன்னுடைய செய்கைக்கு தான். ஏன்னா மற்றவங்களுடைய செய்கைகளும் உன் மேல தேவன் போடவே மாட்டார். அவன் செய்கைக்கு அவனுக்கு தக்கதாக பலன் உண்டு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க.
அல்லேலூயா. போதும் சிஸ்டர். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி ஜெபம் பண்ணாங்களா? அவங்க பண்ணல. இதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணல? ஜெபம் நம்ம அவங்ககிட்ட சொல்ற, நீ ஜெபம் பண்ணுப்பா. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் தான் தேவனோடு நம்மளை இணைக்கும். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ என்ன ஜெபம் பண்ணுறியோ அதுதான் தேவாவினும் உன்னிடத்தில் கொடுப்பாரு. நீ அவர் இருதயத்தை கொடுத்து பாரு, அவருடைய இருதயத்தை உன்னிடத்துல இருந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வருஷம் ஒரே நிமிஷம் 54 வாசிங்க, அதே அதிகாரத்தில். ம் 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அதாவது இந்த வசனம் பேதுரு என்ன சொன்னார்? சாவிலும் சரி காவலிலும் சரி சாவிலும் சரி ஒன்று என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன. நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய வச்சுக்கோங்க. அப்புறம் வாசிங்க, அதே வாசிங்க சிஸ்டர், இப்போ வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஏம்பா நீ அவர் கூட தான்ப்பா இருந்த, அற்புதம் செய்யும் போது கூட இருந்த, வியாதியான சொஸ்தபகம் போடுறது நீ தானே கூட இருந்த. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவார் அவரு? அந்த மனுஷனுக்கு யாருன்னே தெரியாது, அந்த மனுஷனை நான் அறியவே இல்லை, அந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்றார். முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷன் பேதுரு தான். அல்லேலூயா. அவரு என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சிட்டாரு. நம்ம இனிமே மறுதளிக்க கூடாது. ஏசப்பா உன்னை மறுதளிக்கவே கூடாது ஆண்டவர். உண்மை மறுதளிச்ச ஆண்டவர், நாங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டு ஆண்டவர், இனிமே உண்மை மறுதளிக்காதபடிக்கு எந்த இடத்துல தேவ ஆவியானவர் பேச சொல்கிற அந்த இடத்துல பேசிடுங்க. தேவ ஆவியான எந்த இடத்துல ஏசப்பா இந்த மனுஷரோட தான் என்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் பேசுனா தைரியமாக பேசிடுங்க, தேவ ஆவியான் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. மெய்யாகவே இவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீ யாரோட கூட தான் இருந்தன்னு. வெளியே இருந்து அது வெளியே இருந்து மனுஷங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அவங்க கூட தானே இருந்த நீ அப்படி நம்மளை என்ன சொல்லியிருப்பாங்க? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, பாவத்தில் இருந்தவன் இவன், சாபத்தில் இருந்தான், அந்த ரோட்டு மலையில் இருந்தான், பசங்களோட பேசிட்டு இருந்தான். ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதபடிக்கு இவன் இயேசுவோடு இருந்தான், இவன் தேவனுடைய ஊழியத்தில் இருந்தான், இவன் தேவனுடைய சந்ததியில் இருந்தான்னு சொல்லத்தக்கதாக நம்ம மாறணும். அல்லேலூயா. அவருடைய சந்தியில் நம்ம நிற்க தான் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஏசப்பா சாவிலும் சரி காவலிலும் சரி சாவிலும் சரி உன்னை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னல. தேவ ஆவியானவர் அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த கண்கள் 2 கண்ணீரோடு நம்மளை நோக்கி பார்க்குதுன்னு வைங்களேன். பேதுரு இடத்துல நம்ம இருந்து தேவ ஆவியான நம்மளை பார்க்குற, என்னை மறுதளிச்சிட்டியப்பா, என்னை கண்ணீரோடு அந்த கண்களை பேதுருவை பார்க்கும்போது ஏசப்பா என்கிட்ட சொல்றாரு, நான் நிற்கிற அந்த இடத்துல ஏசப்பா என்ன கண்ணீரோட பார்க்கிறேன், என்னை மறுதளிச்சுட்டு ஓடிட்டியப்பா. எத்தனோ நாள் உன்னை கூப்பிட்டு சர்ச்சில் உட்கார போதும் என்னை மறுதளிச்சுட்டு ஓடிட்டியப்பா. தேவனுடைய சந்ததியில் எத்தனோ நாள் ஏசப்பா உன்னிடத்துல இருந்து திரும்பியும் மறுதளிச்சுட்டு ஓடிட்டியே அப்படின்னு ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. உன்னிடத்துல பேசின காரியத்தை நினைவு கூறு. உன்னிடத்துல பேசின காரியத்தை முதல்ல நினைவு கூறு. நினைவு கூர்ந்தாதான் அவரிடத்துல சேர முடியும். நினைவு கூர்ந்தாதான் அவருடைய கண்ணீரை காண முடியும். ஏசப்பா நம்மளுக்கோசம் தான் ஏசப்பா, நம்மளுக்கோசம் தான் ஏசப்பா கண்ணீரோடு ஏசப்பா ஜெபம் பண்ணி எங்களுக்கோசம் தான் ஆண்டவர் நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிங்க. ரத்தமும் செந்நீருமாய் சிலுவையில் அறைந்தப்பட்டார். யாரும் மனுஷங்க யாருமே நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சாவன்னு சொல்லுவாங்களே கண்டி நம்மளை தான் சாவடிப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை தான் சாவடிப்பாங்களே கண்டி நம்மளுக்கோசம் யாரும் ஜீவனம் ஒருத்தவங்களும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் என் தேவன் ஜீவனை கொடுத்தார். என் தேவன் ரத்தத்தை எல்லாம் ஊற்றி விட்டார். யாருக்காகம்மா? உனக்காக எனக்காக தானே. யாருக்காகம்மா? உனக்காக எனக்காக தானே. அடுத்த வசனம் வாசிங்க. ம் அல்லேலூயா. 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 வெளியே போய் மனம் கசந்து அழுதுருங்க.
தேவனுடைய சந்தித்தில் அழுதுருங்க. ஏசப்பா நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, ஏசப்பா நான் பாவத்தில் இருந்த ஆண்டவரே. ஏன்னா அங்கே 2 பேரும் பாவம் பண்ணா, யூதாஸ் காரியத்தும் பாவம் பண்ணா, பேதுருவும் பாவம் பண்ணா. யூதாஸ் காரியத்து தன்னுடைய பாவத்தை வருந்தினா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே வருந்தினா தவிர அவன் மனங்கசந்து அழுவலை. ஆனால் பேதுரு அந்த இடத்துல நம்மளுடைய இதை போட்டுங்க. ஏன்னா நம்ம யூதாஸ் காரியத்தை போல இருந்தால் நம்ம எங்கே இருந்திருப்போம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. எங்கோ இருந்திருப்போம், தேவனை விட்டு பிரிந்து ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மளை மனம் கசிந்து அழுதுருங்க. தேவனுடைய சந்தித்தில் பாவத்தை, ஏசப்பா என் பாவத்தை நான் விட்டுறேன் ஆண்டவரே, என் பாவத்தை தூரப்படுத்துகிற ஆண்டவரே, ஏசப்பா நான் மனம் கசிந்து அழுதுறேன் ஆண்டவரே. பேதுரு இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் அழுதுதில்லை. ஏன்னா ஒரு கல்பாறை, அதாவது மனுஷன் கரையாத மனுஷன் சொல்லுவாங்கல்ல, கல்பாறை, அதாவது ரொம்ப கோவக்கார மனுஷன், எல்லாத்துலேயும் முந்தி போய் பேசுவார், ரொம்ப கோவமாக பேசுவார். ஏசப்பாக்கு அட்வைஸ் பண்ணுறவர் யார் தான்? பேதுரு தான். அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்களை யார் நினைக்கிறாங்க அப்படின்னு. நீ ஜீவனுள்ள கிறிஸ்துன்னு சொல்லும் போது தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏசப்பா வந்து பாடுபடுவார், சிலுவில் அறைய முடியும் சொல்லும் போது ஏசப்பா தனியாக கூப்பிட்டு போய், ஆண்டவர் நீங்களாம் செய்யக்கூடாது ஆண்டவர், எங்களுக்கோசம் என் சிலுவில் அறைங்க, உன் பாவத்தை மீட்க தான் அவர் வந்தார். அல்லேலூயா. கடைசி அவருக்கு அப்போ தெரியல, பேதுரு மனம் கசது அழுத போதான் தெரியுது, நம்மளுக்கோசம் என் பாவத்தை மீட்க வந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய பாவத்தை மீட்க வந்தார். அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க, 64. அல்லேலூயா. அவள் கண்களை கட்டிட்டாங்கம்மா. யாருக்கோசம்பா? உனக்கும் உன்னையும் இன்னும் கோசம் தானே. அவருடைய கண்களை கட்டி அடிக்கிறாங்க. வானத்தை பூமியை உண்டாக்கின என் தேவன் நிர்வாணியா அந்த இடத்துல நிற்கிறார். யாருக்கோசம்பா? உனக்கோசம் எனக்கோசம் தானேப்பா. நீ பாவம் பண்ணதுனால தானே தேவ ஆவியானவர் அங்கே வியாகுலப்படுகிறார். ஐயோ என் பிள்ளைகளை விட்டுக்கூடாது, என் பிள்ளைகளை போயிடக்கூடாது, பாவத்தில் விழக்கூடாது, தேவ ஆவியானவர் அங்கே வியாகுலப்படுறார். அம்மா பேதுரு மனம் கசந்து அழுது போல அவருடைய சந்தியில் நம்ம ஏசப்பா என் பாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயம் உம்மோடு இணையத்தக்கதாக ஆண்டவரே, ஏசப்பா என்னிடத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய சந்தியில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இப்போது எங்கள் பாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மாற்றினீரே, எங்கள் பாவத்தை மாற்றத போல எங்கள் சகோதரனை பாவத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அவருக்கோசம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, அவங்களை ஸ்திரப்படுத்துங்க. அவங்கள இருதயத்தை தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? அவருக்கோசம் ஜெபம் பண்ணும்போது அவருடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். சரி, ஓகே. இப்போ மனம் திரும்பின பேதுருவை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3. இதுக்கு முன்னாடி மனம் திரும்பாத பேதுருவை பார்த்தோம் இல்லையா? எல்லாத்துக்கும் முந்திட்டு போவார், எல்லா காரியத்தையும் செய்வார். மனம் கசிந்து அழுந்த பேதுரு அடுத்த காரியத்தை அப்போஸ்தலர் 3:1. அல்லேலூயா. தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும். அல்லேலூயா. இப்போ கூட யாரு இணைஞ்சிட்டா? யோவானா இணைஞ்சிட்டார். அப்போ தேவ ஆவியான தேவனுடைய இருதயம் நம்மளுடைய இருதயம் இணைஞ்சாதான் நம்ம கூட யாரோ தேவனுடைய பிள்ளைகள் இணைவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை பார்த்து யாராவது எழும்புவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க. அல்லேலூயா. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார். அல்லேலூயா. உற்று பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்குற விதமா பார்க்க மாட்டார். மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். தேவ ஆவியானவர் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிப்போம். அல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்குமாம் என்று எண்ணி நோக்கி அதாவது பேதுரு பார்க்கிற விதம் வேற. அங்க பேதுரு பார்க்கிற விதம் வேற. ஆனா அந்த சப்பானி பார்க்கிற விதம் என்னன்னா, எதனா கிடைக்குமான்னு பார்க்கறான். அல்லேலூயா. எதனா கிடைக்குமான்னு பார்க்கறான். மனுஷங்க இடத்துல எதுவுமே கிடைக்காது. அல்லேலூயா. மனுஷன் இடத்துல நீ என்னத்தான் நோக்கி பார்த்தாலும் அவன் பாவமா பாரு ஒண்ணுமே தரமாட்டான். அல்லேலூயா. நீ பாவமா பார்த்தாலும் சரி, சிரிச்சு பேசினாலும் சரி, அழுது பேசினாலும் சரி, முடிச்சிட பிறப்ப யாரு பண்ணி கேட்பான். அல்லேலூயா. இதான் மனுஷங்க. ஆனா அங்க பேதுரு கூட யோவான் கூட தேவ ஆவியான இருந்தாரு. 6வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பேதுரு மறுதளிச்சுட்டு ஓடினார் தான்.
சேவல் கூவிறதுக்கு முன்னாடி ஏசப்பா காவலிலும் சரி சாவலிலும் சரி நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல தேவன் தான் என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, அல்லேலூயா, நீ எழுந்து நட. எந்த காரியத்துல உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல எழுந்து நட. அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நீ முதல்ல துன்மார்க்கோட ஆலோசனை நடவலும் பாவிகள் வழி இல்லாமலும் பரியாசகர் உட்காரத்துல உட்காராதனா உட்காராத. உனக்கு தெரிஞ்சிடும் ஆவியானவரே உமக்கு விரோதமா பேசுறாங்க, ஆண்டவரே ஆவியான உமக்கு விரோதமா நடக்கிறாங்க சொல்லும் போதே நீ அந்த இடத்துல உட்காராத, எழுந்துரு. ஏன்னா எழும்பு சீயனே வல்லமை தரித்து கொள்ளு. வல்லமை தரித்து கொள்ளாதான் கடைசி காலத்துல நீயும் தேவனோடு எழும்ப முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வலது கையினாலே அவனை பிடிச்சு தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அதாவது இயேசு கிறிஸ்து போயிட்டு உபவாசம் இருந்தாதான் ஒரு ஆவியை விரட்ட முடியும்னு சொல்லும் பொழுது பேதுரு வந்து சொல்றாரு, ஐயோ நான் அவ்வளோலாம் போய் ஜெபம் பண்றேன், அந்த ஆவி என்ன பண்ண மாட்டேங்குது, போவே மாட்டேன்ன்றார். ஆனா தேவ ஆவியான அவர் மத்தியில வந்ததுனால இங்க சொல்றாரு, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், குதித்து தேவனை துதித்து கொண்டு அவன் வீட்டுக்கு போலப்பா, அவரோடு கூட பேதுருவோடு கூட யோவானும் கூட எங்க போய் பிரவேசித்தான், தேவாலயத்துல பிரவேசித்தான். அல்லேலூயா. அவர் நீ அற்புதம் செய்ய தேவனுடைய இருதயத்தை ஒப்புக்கூட மனகசந்து அழுதுறேன், தேவ ஆவியானவர் காரியத்தை வாய்க்கப்படுத்துவார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. தேவ ஆலயத்திலே அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்து. அல்லேலூயா. நம்ம எல்லா இடத்துலையும் பிச்சை கேட்டிருப்போம்ல, எல்லா இடத்துலையும் மனுஷங்கிட்ட என்னென்னவோ கேட்டிருப்போம், அடி இது குர்றா அதை குர்றா அதை குர்றா. அவன் ஒரு நாள் சொல்லி காட்டுவான். அல்லேலூயா. அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், டேய் இது என்கிட்ட வாங்கினடா. நம்ம எல்லா இடத்துலையும் நல்லவங்களா பேசுவோம், ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லி காட்டுவான். ஆனால் என் தேவன் சொல்லி காட்ட மாட்டாரம்மா, என் தேவன் சொல்லி காட்டாது, பாவத்தை பார்க்காது, சுத்த கண்ணர் அவர். அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க. அதே வசனம் 10வது வசனம் வாசிங்க. இல்லம்மா 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும். அல்லேலூயா. நீ நடந்தாதான் தேவனை துதிப்ப. நீ ஒரே இடத்துல உட்காராத, ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே காரியத்துல இருந்தனா அவரை துதிக்க மாட்ட. உன் இருதயத்துல என்ன யோசிச்சிருக்கீங்க அதை தான் நீ திருப்பி யோசிப்ப. ஏசப்பா இந்த டைம்ல இவன் எப்போ முடிப்பாரு, 7:30 மணிக்கு முச்சா கட்டா மாவு கடை திறந்துருக்கோம், அங்க சிக்கன் கடை திறந்துருக்கோம். உன் இருதயத்தை என்ன நினைச்சிருக்க, ஏசப்பா நான் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்காரக்கூடாது ஆண்டவரே, நான் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது ஆண்டவரே, எழுந்து நடக்கணும் ஆண்டவரே. நீ எழுந்து நடந்தாதான் ஜனங்க எல்லாம் உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அங்க அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. அவன் நடக்கிறதே தேவனை துதிக்கிறதை ஜனங்கள் எல்லோரும் கண்டு. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ இவன் சப்பானி ஆச்சே, இவன் உட்காந்துருந்தவன் ஆச்சே, பிச்சை கேட்டு உட்காந்துதானே. நம்ம யாருக்கிட்டையும் பிச்சை கேட்காத வேண்டாம், தேவனிடத்துல பிச்சை கேட்போம். தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுங்களேன். உன் பாவத்தை எல்லாத்தையும் நீக்கி உன்னை பரிசுத்தமாக மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. பேதுரு என்ன பாறை போன்ற மனுஷன், கல்லை போன்ற மனுஷன், ரொம்ப கோபக்காரரு, அப்படியா பற்றுன்னு மாற்றக்கூடுமா, உன்னையும் மாற்றக்கூடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனம் தோண்டி வாசிப்போம். மத்தேயு 16 16வது அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும். அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தேவ ஆவியானவர் வந்து என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக யோவானாவின் சீமோன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை சொல்லுவார். சீமோன் பேதுருவே
பிரதி உத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அல்லேலூயா. நீ தேவனுக்குள்ள வரும்போது தான் அவருடைய யாரு, அவருடைய தன்மை என்ன, தேவ ஆவியான தன்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பேதுரு கூட இருந்தார் தான், ஆனா அவர் இருதயத்தில் இல்லை. அவர் கூட இருந்தார் தான், அவரோட இணையில. அவர் கூட இருந்தார் தான், அவரோட பேசுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனா அவரோட இணையில. ஆனா அவர் இணைஞ்சிட்ட பிற்பாடு அவர் அற்புதத்தை செய்யறாரு. தேவ ஆவியான சொல்லுவாரு. பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுவாரு, இந்த சபை மேல, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த நம்மளுடைய மேல தேவ ஆவியான என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய சபையை எழுப்புவார். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற பாவத்தை எல்லாம் நீக்கி விட்டு, நம்ம மேல இருக்கிற அழுக்கு எல்லாம் நீக்கி விட்டு, நம்ம கல்லு போன்ற நம்ம மனுஷர்களை நம்ம என்ன பண்ணுவாரு, அவருடைய சபையை எழுப்புவார். அந்த வசனம் வாசிங்க. இல்ல சிஸ்டர் 17 வாசிங்க. அல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரு, பாவத்தை விட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான் தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களுக்கு தகுதி இருக்கு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க உங்களுக்கும் தகுதி இருக்கு. உங்க பாவத்தை விடுங்க. ஆனா ஒரு காரியம் பண்ணோம். என்ன பண்ணோம், நம்முடைய பாவத்தை விட்டுறணும். அவரோட பரிசுத்தத்தோடு எழுந்தணும். அவரோட பரிசுத்தத்தோடு அவரை துதிக்கத்தக்கதாக தேவாவின் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம வேற எந்த காரியத்துக்கு போக தேவையில்ல. ஏசப்பா முதல்ல நான் உன்னை சரண்டர் பண்ற ஆண்டவரே, என்ன சரண்டர் பண்ற ஆண்டவரே, என்னோட பாவத்தை நான் விட்டுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தேவ ஆவியானவர் நம்ம மேல அந்த சபையை கட்டுவார். 18வது வசனம் படிங்க. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவ ஆவியானவர் சொல்றாரு, உன் பாவத்தை விட்டன்னு வையேன், தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது, திறவுகோலை உடையவனாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய பாவத்தை தேவனுடைய சந்ததியில ஏசப்பா நான் மன கசந்து அழுதுற ஆண்டவர், உன்னுடைய சந்ததியில நான் அழுது என்னுடைய பாவத்தை விட்டுற ஆண்டவர், இந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோம், விடவே மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறும். அதை விட்டுறணும். நீ பாவத்தை நான் அறிக்கையிடுறேன் இன்னும் வாரம் வரேன், டெய்லியும் சர்ச்சைக்கு வரேன், நான் பாவத்தை சொல்றேன்னு இல்லை, அறிக்கை செஞ்சு விட்டுடு. இன்னைக்கு விடுவோமா பாவத்தை? இன்னைக்கு எந்தெந்த பாவத்துல எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோமோ அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. 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 இனிமே எழுந்திருப்போம்மா, பாவத்தை விட்டு எழுந்திருப்போம்மா. ஏசப்பா உம்முடைய எங்களுடைய பாவத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்கோசம் ஆண்டவரே சிலுவையிலே மரிச்சீர் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கோசம் முள்முடிகளை சுமந்தவராய் ஆண்டவரே. ஏசப்பா பேதுருவை போல ஆண்டவரே நாங்களும் ஏசப்பா ஒரு நாள் கல்லுகளை போல இருந்த ஆண்டவரே, பாறைகளை போல இருந்த ஆண்டவரே. ஆனா உம்முடைய சபை ஏசப்பா எங்கள் மேல கட்டுகிறேன்னு சொல்லுது போல ஏசப்பா, உங்களுடைய காரியம் எங்கள் மேல நீங்க வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுதுன்னு சொன்னது போல ஏசப்பா எங்கள் மேல எஞ்சும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தேவாவை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பேதுரு தந்தார்ல, நம்மளை தந்தணும், நம்மளுடைய பாவத்தை விட்டுணும். அவருக்காகவே அனைத்தையும் இருந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தையும் இருந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சப்பா உம்மோடு இணையின் ஆண்டவரே, எங்க பாவத்தை விட்டு ஆண்டவரே. ஏசப்பா உம்மிடத்துல இணைங்கணும் ஆண்டவரே. எங்க பாவத்தை எங்க முது பின்னாடி எரிஞ்சிடும் ஆண்டவரே. எங்க பாவத்தை மறந்து ஏசப்பா சீமோனுடைய பேசுற படவுகளை வந்தது போல ஆண்டவரே எங்க குடும்பத்திலும் எங்க இருதயத்துல வாங்க ஆண்டவரே. எங்க இருதயத்துல வந்து எங்க பாவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இங்கிருந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்தை கழுவி ஆண்டவரே
மாற்ற போறியே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சந்திதிலே மனம் கசந்து அழுத ஆண்டவரே, எங்க பாவத்தை விட்டுரும் ஆண்டவரே. இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொன்னது போல ஏசப்பா, பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குமோ அந்த இடத்துல எழுந்து ஆவியானவர் நீர் நடத்த போறே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எல்லாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவன் நடக்கிறதையும் துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டார்கள். ஒருவேளை கல்லாத ஒரு மனுஷன் கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டான். அவன் கரத்திலிருந்து ஒரு சப்பானியை தேவன் எழுப்பி நடக்கச் செய்வது மட்டுமல்ல, அவனை துதிக்கச் செய்கின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எங்களையும் பேதுரு போல பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களையும் பேதுரு போல பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதனால தான் என்னவோ தெரியல, பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் சாவியை உங்ககிட்ட கொடுக்கிறேன், இந்த வாசல்களுடைய சாவி உன்னிடத்தில் இருக்கும் என்று தேவன் பரலோகத்தின் சாவியை நம்பி பேதுருவிடத்தில் கொடுத்தாரா. நம்ம தேவ சமத்தில் ஆண்டவரே, நாங்கள் பாவியான மனுஷனாய் இருந்த போதிலும் எங்களை தாழ்த்தி பேதுருவை போல ஒப்பு கொடுத்து பரலோக ராஜாவோடு கூட இணைந்து விடத்தக்கதாக ஒரு விசையாய் எங்களை தாழ்த்து கொண்ட ஆண்டவரே, விசேஷித்ததுமா இந்த நாளிலும் செய்து கொடுத்த அருமை மகனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஏதோ தகப்பன் இந்த ஆண்டில் நீ எழுப்பி கொடுத்த இந்த இரண்டாவது ஊழியக்காரனுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாய் இந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, பேதுருவை போல பயன்படுத்துங்க. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த மகனின் மீது உம்முடைய சபையை கட்டுங்க ஆண்டவரே. இன்னும் இதோ தகப்பனை பலப்படுத்துங்க, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இன்னும் ஆயிரம் ஜனங்கள் சத்தியத்தை கேட்கத்தக்கதாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அன்பரின் கரத்திலே தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருந்த எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த 21 நாட்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய தேவைகளோடு கூட கடந்து வருகிற எல்லா பிள்ளைகளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் நினைவுகளை நித்தமும் நீ ஆசீர்வதித்து மகிமையிலே அவர்களை நிறுத்தப் போகின்றீர். முடிவிலே மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடிவிலே மகிமையை காண்பாய், முடிவிலே மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தமான்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சகோதரிங்க கையை பிடிச்சு, சகோதரர்கள் கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, பேதுருவை போல தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்.